Hi friends, நான் தான் வித்யாபுரத். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 11 ஃபர்ஸ்ட் பியூசி ட்ரிகோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டர் 3 ஓட இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. ஸோ அதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் 11 ட்ரிகோமெட்ரியில் 10th லெவல்லாம் இருந்தது, அதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரிகோமெட்ரிக் சாப்டரோட வெயிட்டேஜ் metric functions actually chapter 20 trigonometric functions. இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 21 மார்க்ஸ்க்கு வருது ஃபைனல் எக்ஸாம். ஸோ ஃபைனல் எக்ஸாமுக்கு இந்த சாப்டர் வந்துட்டு 21 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் இப்போது மெயினாக என்னெல்லாம் இதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் தான். பட் இந்த சாப்டரில் என்னென்னலாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓவர்வியூ. ஃபஸ்ட்டு ரேடியன் மெஷர் அண்ட் டிகிரி மெஷர். நான் ஷார்ட் ஃபார்மில் ரேடியன் மெஷர் அண்ட் டிகிரி மெஷர். அடுத்தது செகண்டாக நம்ம வந்துட்டு இது பார்ப்போம். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே இது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ எல்லாமே இதுவும் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ செகண்ட் வந்துட்டு இது நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஏஎஸ்டிசி ரூல். ஸோ ஏஎஸ்டிசி ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா 180 டிகிரி அதுக்கப்புறமா 360 டிகிரி அது பதிலாக டீப்பாக போவோம். ஸோ இதை பற்றி பார்ப்போம். அடுத்த வந்துட்டு நம்மளுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது, காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலாஸ். இது வந்துட்டு இதெல்லாமே டாபிக் பேர் ரேடியன் மெஷர் ஏஎஸ்டிசி ரூல். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ஆக்சுவல் டாபிக் பேர் ட்ரிகோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நான் மெயினாக பார்க்க போகிறது 3 to 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் பாயிண்ட் நம்பர் 1. இதில் நம்ம வந்துட்டு காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா. அடுத்தது மல்டிபிள் ஆங்கிள் ஃபார்முலாஸ். அடுத்தது தேர்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்முலாஸ். இந்த சப் மல்டிப்பிளே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிவைட் ஆகி தான், அதாவது இந்த மல்டிபிள் தான் வந்துட்டு இன்னும் டிவைட் ஆகி சப் மல்டிபிள் ஆங்கிள்ஸ் சப் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்தது இங்கே வரப்போகுது ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்முலாஸ். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்முலாஸ் இது மெயினாக ஆக்சுவல் ட்ரிகோமெட்ரி ஸ்டார்ட் ஆகிறது இந்த இடத்துல தான். மெயின் 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸு 5 மார்க்ஸு மெயின் பார்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த டாபிக் தான். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்முலாஸ். ஸோ இதெல்லாமே ஆங்கிள்ஸ் ஆர் ஃபார்முலாஸ். ஸோ ஆங்கிள்ஸ், இதுவுமே ஆங்கிள், இது ஃபார்முலா. ஸோ இது மெயின் அவுட்லைன் ஆஃப் த சாப்டர். ஸோ இப்போவே சொல்லிடுறேன். ஸோ காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலாஸ்லேருந்து ஒரு 5 மார்க் கேரண்டி. அடுத்தது மல்டிபிள் ஆங்கிள்லேருந்து ஒரு 5 மார்க், 2 3 மார்க் கேரண்டி. 1 5 மார்க், 1 3 மார்க், சரி 2 3 மார்க்ஸ். இது கேரண்டீட் கொஷின்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறது. ஸோ 2 3 மார்க்கில் சில சமயம் 1 கூட கொடுப்பாங்க, இல்லை 2மே கொடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி ப்ரீஃப் அவுட்லைன். இது வந்துட்டு மெயின் 1 மார்க். அப்புறம் சில சமயம் இதை சப்டிவிஷனாக கொடுத்து 3 மார்க்ஸில் கொடுப்பாங்க. 2 மார்க்ஸில் கொடுப்பாங்க. இது மெயினாக 3 மார்க்ஸு, இல்லை இது சப்டிவிஷனாக கொடுத்து 5 மார்க்ஸாக கூட ஆக்கலாம். ஸோ மெயின் அவுட்லைன் ஆஃப் த சாப்டர் இதுதான். ஸோ இப்போ வந்துட்டு மெயின் சாப்டர் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்ன்றதுனால நம்ம
ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டாப்பிக்கில் எழுதுகிற மாதிரி ரேடியன் மெஷர் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரேடியன் மெஷர் அண்ட் டிகிரி மெஷர். ஸோ ரேடியன் மெஷர் அண்ட் டிகிரி மெஷர். ரேடியன் மெஷரை வந்துட்டு நம்ம எப்பவுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏ அப்படின்ற ஒரு நம்பர்னால் நம்ம வந்துட்டு சி அப்படின்னு டினோட் பண்ணி ரேடியன் மெஷராக கன்வெர்ட் பண்ணுவோம், தட் இஸ் டினோட் பண்ணுவோம். அடுத்தது டிகிரி மெஷர்னால் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற ஒரு நம்பர்னால் இப்படி டினோட் பண்ணுவோம். ஸோ மெயின் இது. அதுக்கப்புறமா டிகிரி டு ரேடியன் மெஷர் கன்வர்ஷன் ஃபார்முலாஸ். ஸோ இப்போ வந்துட்டு டிகிரி மெஷர் வந்து நீங்கள் ரேடியன் மெஷர் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஃபார்முலாவுக்கு degree, that is radian measure is equal to degree measure into 5/180. ஸோ இது ஒரு ஃபார்முலா. இது வந்துட்டு டிகிரி டு ரேடியன் மெஷர் கன்வர்ஷன் ஃபார்முலாஸ். ஸோ வந்துட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் எல்லாம் இது மெயினாக வந்துட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ் இது அதில் தான் நம்ம இதை மெஷர் பண்ணுறது. ரேடியன் மெஷர், டிகிரி மெஷர். டிகிரினா உங்களுக்கு புரிஞ்சிருக்க ஆங்கிள் வந்திருக்கும். ஸோ ரேடியன் மெஷர் வந்து டிகிரி மெஷரு ரேடியனாக எப்படி எழுதுறது அவ்வளோதான். ஸோ ரேடியன் டு டிகிரி. ஸோ டிகிரி மெஷர் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் ரேடியன் மெஷரை கன்வெர்ட் வந்துட்டு டிகிரி மெஷரை கன்வெர்ட் பண்ணும்போது டிகிரி மெஷர் வந்துட்டு RM இன்ட்டு 180/5. ஸோ இது வந்து பேசிக் ஃபார்முலாஸ். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ இதுக்கு நான் சில ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஸோ இது வந்து மெயின் 2 ஃபார்முலாஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது RMனா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ரேடியன் மெஷர், அப்புறம் DMனா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டிகிரி மெஷர். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம இப்போது நார்மல் நம்மளோட இந்த ஆங்கிள்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, டிக்னோமெட்ரிக் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு எப்படி இதை டினோட் பண்ணுறது, அதாவது இந்த ரேடியன் மெஷரில் எப்படி டினோட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நினைக்கலாம் டிகிரி மெஷர், அடுத்தது ரேடியன் மெஷர். ஸோ ரேடியன் மெஷர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிகிரி மெஷரில் நம்ம 0 டிகிரி எடுத்துக்கலாம். அடுத்தது 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, அப்புறம் 90 டிகிரி. ஸோ இது வந்துட்டு நார்மல் ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ 0 டிகிரிக்கு வந்து 0 ரேடியன். அதுக்கு 30 டிகிரி வந்து நம்ம எப்படி இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னு பார்த்தலாம். ஸோ 30 டிகிரி வந்துட்டு நம்ம π/6 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். 40 டிகிரி π/4, அப்புறமா 60 டிகிரி π/3, 90 டிகிரி π/2. அடுத்தது இது வந்து நார்மல் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம இன்னும் டீப்பாக போகிறதுனால இது எல்லாமே 10th வரைக்கும் படித்தது. அப்புறம் வந்துட்டு 11th இன்னும் எக்ஸ்ட்ராவாக பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் சேஞ்சஸ் இல்லைன்னா ஜஸ்ட் ஸ்மால் சேஞ்சஸ். இன்னும் 3 எக்ஸ்ட்ரா ரோஸ் ஆட் பண்ணிப்போம், இல்லை 4 ஆட் பண்ணிப்போம். இப்போதைக்கு 3 ஆட் பண்ணிப்போம். ஸோ 4 ரோ நான் வந்துட்டு சம்ஸ் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு இப்போது டிகிரி மெஷரில் 180 டிகிரி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறது 270, அடுத்தது 360 டிகிரிஸ். ஸோ இதோட ரேடியன் இப்போ வந்துட்டு நம்ம பழைய அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னா π/2, π/90 அப்படி 90னா π/2, அப்புறமா 60னா π/3 அப்படின்னு எழுதிங்க. அங்கே வந்துட்டு நம்ம பைன்னு இருந்தது. பைனா யார் என்னது அப்படின்னா பைனா 180 டிகிரி. ஸோ 180 டிகிரியை வந்துட்டு நம்ம ரேடியன் மெஷர்னால் π. ஸோ நம்ம அதாவது அவங்க எப்படி மீனிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 90 டிகிரியோட ரேடியன் மெஷர் நம்ம கேட்குறாங்க அப்படின்னா π/2. அதாவது நம்ம 180 2 தடவை டிவைட் பண்ணோம்னா, அதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வருது 90 டிகிரி. ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு ரேட் 180 டிகிரி அப்படி டேரெக்டாக வச்சுருக்கணும் அவ்வளோதான். ஸோ அதனால் இதோட ரேடியன் மெஷர் π. அடுத்தது 270 டிகிரியை எப்படி ரேடியன் மெஷராக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ
இதோட டேரெக்டாக எழுதிடுறேன். ஸோ ஃபார்முலா டெரிவேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 270 டிகிரியோடதுன்னா 3π/2. அடுத்தது 360 டிகிரினா 2π, அதாவது 2 டைம்ஸ் த பை 180, அதாவது 2 டைம்ஸ் த 180. ஸோ இது வந்துட்டு பேசிக் ஃபார்முலாஸ், அதாவது பேசிக் டேபிள் தெரிஞ்சிருக்கிற விஷயம். ஸோ அடுத்தது வந்துட்டு இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இப்போ ஹவு டு கன்வெர்ட் டிகிரி டு ரேடியன் அண்ட் ரேடியன் டு டிகிரின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டேரெக்டாக சம்குள்ளே போயிடலாம். ஸோ இது என்சிஆர்டி சம் இல்லை, நான் அது அப்படின்னா வச்சுக்கோங்க, சிலது என்சிஆர்டி கூட வரலாம். ஸோ வேர்ல்ட் சம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டேரக்ட் ட்ரிக்னாமெட்ரி நம்ம எழுதின டேபிள்லேருந்து எப்படி ஈஸியாக சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ் போகலாம். ஸோ சிம்பிள் ஃபஸ்ட் வந்துட்டு 30 டிகிரி எடுத்துக்கலாம். பேசிக் 30 டிகிரி நம்ம ரேடியன் மெஷராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ நம்ம 30 டிகிரியை ஃபார்முலா கொடுத்துருந்தோம் இல்லையா ஒன்று. ஸோ டிகிரி டு ரேடியன் மெஷர். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ரேடியன் மெஷர் அப்படின்னு போட்டிருப்போம். ரேடியன் மெஷர் இஸ் ஈக்குவல் டு டிகிரி மெஷர் இன்ட்டு π/180 டிகிரி. இது ஃபார்முலா. ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னா கொஸ்டினில் சரி எக்ஸாமில் convert 30 degree into radian measure ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. இது மெயினாக எம்சிக்யூவில் தான் வரும். மெயினாக எம்சிக்யூவில் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு ஷார்ட்கட்டும் சொல்லித்தரேன், நார்மல் ஃபார்முலா மெத்தட் சொல்லித்தரேன். நார்மல் ஃபார்முலா மெத்தட் எதுக்குன்னா 2 marks சப்டிவிஷன் போட்டு கேட்டுருவாங்க. 1 mark ஈச் கேரிஸ் 1 mark அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு 30 டிகிரி நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாம். ஃபார்முலா ஷார்ட்கட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா மெத்தடில் நம்ம ரேடியன் மெஷர் இஸ் ஈக்குவல் டு ரேடியன் மெஷர் கண்டுபிடிக்கிறேன். ரேடியன் மெஷர் ஸோ டிகிரி மெஷர். ஸோ டிகிரி மெஷர் வந்துட்டு 30 டிகிரி இன்ட்டு π/180. ஸோ இங்கே 0 0 கேன்சல், இது 1 3 6 7. ஸோ நம்ம அப்படியே பார்த்தபடி 30 டிகிரியோட the radian measure of 30 degree is equal to π/6. So this is simple question. மெயினாக இது நீங்கள் பேசிக்லேருந்து கற்றுக்கலாம். ஸோ பேசிக்கில் இவ்வளோ தான். ஸோ நீங்கள் காம்ப்ளெக்ஸ் போக போக இங்கே வந்துட்டு நம்பர் மாறிட்டே போகும். இங்கே வந்துட்டு வேறு என்ன லைக் இங்கேனா இங்கே சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் செட்டில் பண்ணிக்கலாம் கொஷினை. ஸோ இங்கே ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், ஒரே நிமிஷம் மறந்துட்டேன். ஸோ ஷார்ட்கட் வந்துட்டு இங்கே 30 டிகிரி இருக்கு இல்லையா. ஸோ நம்ம 30 டிகிரியை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுவே ஓகே நம்ம வந்துட்டு டிகிரி டு ரேடியன் ரேடியன் டு டிகிரி மெஷராக கன்வெர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இது எப்படி போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, கொஸ்டின் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5/6 இது வந்து நம்ம ஒரு ரேடியன் மெஷராக டிகிரி மெஷராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 5/6 இல்லையா, இதில் வந்துட்டு ஃபார்முலா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா D வரும், R இன்ட்டு 90/5. ஸோ இது வந்துட்டு ஃபார்முலா ஃபார் ரேடியன் டு டிகிரி மெஷர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் ஃபார்முலா மெத்தட் பார்த்துடலாம். ஸோ ஃபார்முலா மெத்தட் 5/60 இல்லையா. ஸோ டிகிரி மெஷர் இஸ் ஈக்குவல் டு 6 into 150/5. ஸோ இந்த 5 கேன்சல் ஆகும். 6 1 6 3 30. ஸோ டிகிரி மெஷர் வந்துட்டு இங்கே 30 டிகிரி. இதுவே நம்ம ஷார்ட் ஃபார்முலா பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு எம்சிக்யூஸ் மட்டும்தான், ஒன்லி ஃபார்
இங்கே எம்சிக்யூ இந்த கொஷின் மெயினாக இதில் வரும்னு. ஸோ இந்த மெத்தட் எங்கே யூஸ் பண்ணணும், எம்சிக்யூஸில் மட்டும் யூஸ் பண்ணணும். நார்மல் 2 மார்க்ஸில் நீங்கள் டேரெக்டாக எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதோட ஷார்ட்கட் எப்படின்னா, நம்ம அப்போவே பார்த்த மாதிரி பையனை இங்கே என்ன ரிப்ரசன்ட் பண்ணோம்னா 180 டிகிரி. ஸோ நம்ம பேசிக்காக பையை நம்ம தட் இஸ் 180 நம்ம 5/6 இல்லையா. 180 நம்ம 6 டைம்ஸ் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், ஆன்சர் 30. சிம்பிள். இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறது பதிலாக எம்சிக்யூஸ் மட்டும்தான். ஸோ இது 180 இல்லையா, 180/6 என்னது, ஆன்சர் 30 டிகிரி. ஸோ த பேசிக் ஃபார்முலா தட் இஸ் அ ஷார்ட்கட். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எம்சிக்யூஸில் வேகமாக போட்டுருவோம். ஸோ அடுத்தது convert 5 5/3 into degree measure. ஸோ இதுலேயுமே 2 மெத்தட் போட்டுடலாம். ஸோ 2 மெத்தட் போட்டோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார்முலா மெத்தட் போட்டுடலாம். ஃபார்முலா மெத்தட்னா டிகிரி மெஷர் தான் கண்டுபிடிக்கணும். டிகிரி மெஷர் இஸ் ஈக்குவல் டு ரேடியன் மெஷர் 5π/3. ஸோ 5π/3 into 180/5. So you can take cancel, 3 1s are 3, 6 3s are. So 60 into 5, sorry 6 into 5, 3, 30, 30 into 300. So answer for 5π/3 na 300 degree measure. ஸோ நம்ம ஷார்ட்கட்டில் போட்டோம் அப்படின்னா, இங்கே இன்னொரு மெத்தட் கூட நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு இங்கேயுமே திரும்பியும் இங்கே பாருங்கள் 5π/3 இருக்கு இல்லையா. ஷார்ட்கட்லேயே 2 மெத்தட் இருக்குது. ஒன்று இப்படி பண்ணி இப்படி ஒரு ஹோலாக எடுத்துக்கலாம். இன்னும் இது 2யும் மல்டிப்ளை பண்ணி இதோட டிவைட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னும் இது கூட டிவைட் பண்ணி இன்ட்டு மல்டிப்ளை 5 கூட மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வரும். ஸோ இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பராக வரும்போது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னா, இங்கே 5/3னா முதலே பார்த்த மாதிரி 60 டிகிரி இல்லையா. 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 5/3 ரேடியன் இல்லையா. ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம இப்போது இங்கே 5/3னா 60 into 5 போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 300. ஸோ இது ஒரு ஷார்ட் கட்ஸ். ஸோ அடுத்தது நம்ம வந்துட்டு இப்போது ரேடியன் டு டிகிரி மெஷர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிகிரி டு ரேடியன் மெஷர் இன்னும் கொஞ்சம் சால்வ்ஸ் போட்டுடலாம். ஸோ ரேடியன் மெஷர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சம் சொல்லி தந்துருங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சம் கன்வெர்ட் 540 degrees into radian measure. ஸோ இப்படி கொடுப்பாங்க. ஸோ இது எப்படி பண்ணலான்னா, ஃபார்முலா போடலாம். ஃபார்முலாவில் degree measure, that is radian measurement formula. Radian measure is equal to degree measure into, and that is 5/180. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணோம்னா ஸோ ரேடியன் மெஷர் இல்லையா. ஸோ RM is equal to DM என்னது, டிகிரி மெஷர் 540 டிகிரி into 90 into 5/180. 0 0 cancel ஆகும். 27 அடுத்தது 9 9 3 ஆன்சர் வந்துட்டு 3π. ஸோ இங்கே
நீங்கள் க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா நீங்கள் ஒருத்தர் செக் பண்ணிக்கிற வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன்னா கூட இது பண்ணலாம். இப்போ அப்போவே சொன்ன மாதிரி டிகிரி மெஷர் டு ரேடியன் மெஷர் பண்ணலாம் இல்லையா? ஸோ இதை நம்ம வந்துட்டு எழுதுகிறேன். ஸோ 3π இல்லையா? 3πனா பையனா 180 into 3. So 18 into 3 for 54 degree. 51 to 0 பண்ணீங்கன்னா 5 ஒரு நிமிஷம் 540 டிகிரி. ஸோ இது வந்து நார்மல் பேசிக்கு பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது இன்னொரு சம் பார்த்துக்கலாம். இன்னொரு சம்மில் convert 720 degrees into radian measure. ஸோ இது நம்ம ரேடியன் மெஷராக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ radian measure is equal to degree measure into 180, that is 5/180. ஸோ இங்கே கொடுத்துருக்குற டிகிரி மெஷர் 720 டிகிரி. ஸோ இங்கே 5/180 இது கேன்சல் 3 6 9 4. ஸோ 720 டிகிரியோட டிகிரி மெஷர் ரேடியன் மெஷர் அப்படின்னு பார்த்தோம்னா 4π. ஸோ க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணோம்னா ஸோ 4 into 180 is equal to 4π. ஸோ 180 into 4னா 720. ஸோ 720 டிகிரி. ஸோ இன்னும் ஒரு 2 சம் வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வரைக்குமே ட்ரிக்னாமெட்ரிக் பேசிக்ஸ் இன்னும் முடியல. ஸோ அதில் பார்ட் 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நாளைக்கு வரும். ஸோ அந்த பார்ட்டை நாளைக்கு பாருங்கள். ஸோ இதோட ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டோட ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். ஸோ இன்னும் இந்த டிகிரி அண்ட் ரேடியன் மெஷர்லேயே வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறமா இது வரும், அது பேர் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துருவாங்க 40 டிகிரி 30 minutes அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி சில சமயம் 4 ரேடியன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது எப்படி டிகிரி மெஷரில் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட பேசிக்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் எக்ஸசைஸோட NCERT ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.1 பேசிக்னு சொல்லலாம். ஸோ ஹோம்ஒர்க் கொஷின்ஸ். First question, convert 320 degree into radian measure. So அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின், இது வந்துட்டு டிகிரி டு ரேடியன். இப்போ ரேடியன் டு டிகிரி பண்ணிடுறேன். So convert 5π/12 radian into degree measure. ஸோ இந்த 2 சம்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது தயவு செஞ்சு சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் டுடே. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் சம் பார்க்கலாம். அதுக்கடுத்து டைரக்ட் NCERT டெக்ஸ்ட் புக்கோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸை பார்த்துடலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு அந்த நான் சொன்ன மாதிரி 40 டிகிரி 30 மினிட்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் 4 ரேடியன் 6 ரேடியன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வேர்ட் ப்ராப்ளம்ஸுக்கு போகலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.